அதை தான் நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தோம்னா டைம் டு லிவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ நீங்க டைம் டு லிவ்ன்றது மினிமம் 3 டேஸ்ன்னு நினைக்கிறேன், ஆனா மேக்ஸிமம் 100% 1 இயர். இது எனக்கு கன்ஃபார்மா இருக்கு. 3 டேஸா என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம டைம் டு லிவ்ன்றது மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஆரிஜினை நீங்க டெலீட்டே பண்ணிட்டீங்க, 1 இயர் வரைக்கும் உங்க எட்ஜ் லொகேஷன்ல அந்த டேட்டா ஒரு பேக்கப்பாக இருக்கும். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆரிஜினே இல்லைனாலும் இங்க இருக்கிற டேட்டா வச்சு அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஆனா அதுல நம்ம டைம் டு லிவ்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ 3 டேஸ்ன்றது என்னன்னா டிஃபால்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 டேஸ் என்னன்னா 3 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம டைம் டு லிவ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மினிமம் இப்போ நீங்க கிரியேட் பண்ணோன்னா டிஃபால்ட்டா இருக்கிறது 3 டேஸ். டிஃபால்ட்னா என்னன்னா நம்மளுக்கு குறையும் ஏறும். ஸோ அப்போ நம்ம மேக்ஸிமம் டைம் லிமிட் 1 இயர், இது 3 டேஸா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் நீங்க டைம் டு லிவ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணோன்னே உள்ள நீங்க மேனேஜ்மெண்ட் டைம் டு லிவ்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இப்போ டிஃபால்ட்டா எட்ஜ் லொகேஷன் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நமக்கு செக் பண்ணும் ஆரிஜினை அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ஆரிஜின் செக் பண்ணோம்னா என்னன்னா, இப்போ நமக்கு கனெக்ஷன் அட்டெம்ப்ட், இப்போ ஆரிஜினே டெலீட் ஆயிடுச்சு, ஆனா 3 நாளைக்கு நான் ஒரு தடவை என்னன்னு சொல்றேன், திருப்பி என்னோட டேட்டாவை ரீஃப்ரெஷ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம எஸ்பிஐன்ற வெப்சைட் பார்த்தோம் பாத்தீங்களா, அது எவ்ரி மண்டே காலையில 4 மணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா வெப்சைட்ல இருக்கிற பேனர் ஆட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் யாருமே ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல தான் அவங்க வெர்ஷன் அப்டேட்ஸ் எல்லாமே நடக்கும், இந்தியன் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ நம்மளுக்கு புது டேட்டா மாறுது. அந்த டைம்ல தான் என்ன ஆகும்னா ஆரிஜினும் புது டேட்டாவை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சுக்கும். ஸோ அப்ப இது நம்மளுக்கு ஆரிஜின் கனெக்ட் அப்படின்ற கான்செப்ட் இதுல நம்ம டிஃபால்ட்டா அப்படியே நம்ம விட்டுடலாம். அண்ட் இங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் எல்லாமே என்னன்னா நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் லெவல். ஸோ நீங்க ஹெச்டிபி ரெக்வஸ்ட் எப்படி நீங்க பாஸ் பண்றீங்க, போஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் நெட்வொர்க்கிங் ஹெச்டிபி ரெக்வஸ்ட். ஸோ ஒன்லி த ப்ரோட்டோகால்ஸ், அந்த ப்ரோட்டோகால்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்காக தான் இங்கே நம்மளுக்கு பாலிசி டீடைல்ஸ், கேட்சி பாலிசின்னு இருக்கு. ஸோ இது எவ்வளவு நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க உள்ள வியூ பாலிசி டீடைல்ஸ்னு கொடுத்தாலே இது என்ன டிஃப்ரெண்ட் பேஜ். ஸோ மேக்ஸிமம் டிடிஎல். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், which is செகண்ட்ஸ்ல இருக்கு, செகண்ட்ஸ் டு டேஸ். ஓகே. ஸோ 365 டேஸ் ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் டிடிஎல். ஸோ டைம் டு லிவ்ன்றது என்னன்னா நீங்க எவ்வளவு நேரம் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் டிடிஎல். ஸோ நீங்க இங்க செட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இது. அண்ட் டிஃபால்ட்டா எவ்வளவு டிடிஎல் இருக்குன்னா 86400 நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 3 டேஸ்னு வரும்னு நினைக்கிறேன். 1 டே. ஓகே, சூப்பர். அப்ப டிஃபால்ட்டா இப்ப டிடிஎல் எதுல செட் ஆயிருக்குன்னா 1 டே அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிருக்கு. அப்ப எவ்ரி 1 டே எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு கிளவுட் ஃப்ரண்ட்ன்றது நம்மளுக்கு அதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும் அது பேஜ். நீங்க வேணும்னா அதை நீங்க என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நவ் லெட்ஸ் கோ பேக் டு அவர் டாபிக். இங்க நீங்க இந்த பாலிசிஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும், இல்ல உங்களுக்கு தேவையான புது பாலிசி நீங்க செட் பண்ணணும்னாலே இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள். நம்ம இது டெவலப்பர்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் டீம் அவங்க பண்ற விஷயங்கள். ஏன்னா டெவலப்பர்ஸ்க்கு தான் அவங்க என்னென்ன ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் யூஸ் பண்றாங்க, எப்படி எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் ஆட் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அண்ட் இங்க டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸ் இருக்குங்க. இதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா எட்ஜ் லொகேஷனும் யூஸ் பண்ணணுமா, இல்ல பர்டிகுலரா எனக்கு யூஎஸ் கனடா யூரோப் மட்டும் யூஸ் பண்ணணுமா, இல்ல யூஎஸ் கனடா யூரோப் ஏசியா மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணும்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒன்னொன்னா பிக் பண்ண முடியாது, எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஏடபிள்யூஎஸ்ன்றது 4ஆ பிரிச்சு வச்சிருக்கான். அந்த 4ஆ பிரிச்சு வச்சுக்கிறதுல நமக்கு கிடைக்கிற ஆப்ஷன் இது 3 தான். ஸோ இப்போதைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸ் நம்ம செலக்ட் பண்றதுக்கு. ஸோ அப்ப நம்மளோட இது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம்னா எட்ஜ் லொகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் யூஎஸ் கனடா யூரோப்னு கொடுத்தனா அங்க இருக்கிற எட்ஜ் லொகேஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுல மட்டும் தான் நம்ம காசு பே பண்ற மாதிரி இருக்கு. இதுதான் பிரைஸ். ஸோ பிரைசிங்ன்றது என்னென்ன எட்ஜ் லொகேஷன் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் த பிரைஸ் அசோசியேட்டட் வித் த மேக்ஸிமம் பிரைஸ் தட் யூ வாண்ட் டு பே ஃபார் யுவர் கிளவுட் ஃப்ரண்ட் சர்வீஸ். அப்ப நீங்க எவ்வளவு இது வேணுமோ அப்படின்றத. ஓகே. அண்ட் இப்போ இஃப் யூ செலக்ட் அ பிரைஸ் கிளாஸ் அதர் தென் ஆல், some of your users may experience higher latency. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா சொல்றாங்க. இப்ப நீங்க கனடா யூஎஸ் யூரோப்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப மீதி ஆஸ்திரேலியா டோக்கியோ ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்குலாம் லேட்டன்சின்றது ஹையா இருக்கும். அது நீங்க உங்க இஷ்டங்க, நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு. நம்ம இப்போதைக்கு டிஃபால்ட்டா ஆல் எட்ஜ் லொகேஷன்றது டிஃபால்ட்டா நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கிரியேட் அ டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் எனேபிள் ஆகுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும், ஒரு 2 to 3 minutes அவ்வளோதாங்க மேக்ஸிமம் அந்த டைம் எடுக்கும். எனேபிள் ஆனோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க ஒரு லிங்க்ன்றது அவைலபிளாக இருக்கும். என்னன்னா இதுதான் இனிமே உங்களோட நியூ ஐபி அட்ரஸ். இந்த புது ஐபி அட்ரஸ் தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ரவுட் 53ல டிஎன்எஸ் கிட்ட கொடுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த திருப்பி நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராம்க்கே போவோமே. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கிளவுட் ஃப்ரண்ட்ன்றது ஒரு ஆப்ஷனல்.
வேணும்னா உங்க கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க, வேணாம்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ன்றது ஆர்கிடெக்சர்ல யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டைரக்டாவே லோடு பேலன்சரோட டிஎன்எஸ்ஏ நம்ம ரவுட் 53க்கு அட்டாச் பண்ணலாம். ஸோ நம்ம ரவுட் 53 லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் அட்டாச் பண்ணிட்டீங்கனாலே ரவுட் 53 இந்த லோட் பேலன்சருக்கு கொடுக்கும். லோட் பேலன்சர் எல்லா சர்வர்ஸுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா ரவுட் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா புதுசா நம்ம கிளவுட் ஃப்ரண்ட்டை இந்த லிங்க்ல நடுவில் உட்கார வைக்கிறோம். ஸோ எப்படி உட்கார வைக்கிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ல நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு இப்போ நான் ஒரு ஐபி அட்ரஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஐபி அட்ரஸ்னா டிஎன்எஸ், அந்த டிஎன்எஸ் நான் என்ன கொடுப்பேன்னா இங்க ரவுட் 53 கொடுத்துருவேன். அப்ப அந்த கிளவுட் ஃப்ரண்ட்டையும் இந்த லோட் பேலன்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணுமே, அது எப்படிங்க கனெக்ட் பண்றது? அது நீங்களே எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்போ நான் புதுசா இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணும்போதே இப்போ நான் ஆரிஜினை நான் என்னன்னு செட் பண்ணேன்னா நான் ஆரிஜினை செட் பண்ணது நான் S3ன்றது நான் ஆரிஜினா செட் பண்ணேன். S3க்கு பதில நீங்களே இங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க லோடு பேலன்சரை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க உங்க ஆரிஜினா செட் பண்ணிக்கலாம். அப்போ லோட் பேலன்சர்ல இருந்து நம்ம கிளவுட் ஃப்ரண்ட்டை நம்ம ரவுட் பண்ற மாதிரி அப்படின்னு எக்ஸாம்பிளா எடுக்கலாம். அந்த இப்ப நம்ம கிரியேட் பண்ண டிஸ்ட்ரிபியூஷனோட ஐபி அட்ரஸ் நான் என்னோட டிஎன்எஸ் கிட்ட நான் அப்ளை பண்ணிடுவேன். அப்ப நம்மளுக்கு நடுவில் என்ன வந்துரும்னா கிளவுட் ஃப்ரண்ட்ன்றது நடுவில் இன்பிட்வீனாக வந்துடும். ஸோ கிளவுட் ஃப்ரண்டோட வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு ஃபாஸ்டா இந்த ஏடபிள்யூஎஸோட அட்வான்டேஜ். ஏடபிள்யூஎஸ் அவன் அங்கங்க நம்மளோட வேர்ல்டு லெவல்ல எட்ஜ் லொகேஷன் வச்சிருக்கான். அந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம யூசர் இந்த டேட்டாவை இந்த லோட் பேலன்சர் ஆக்சஸ் பண்ற இந்த ஃப்ளோ டைமை குறைக்கிறாங்க. ஸோ டக்குன்னு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அவ்வளவுதாங்க நம்ம கிளவுட் ஃப்ரண்டோட அட்வான்டேஜ். ஸோ டு ரெடியூஸ் த லேட்டன்சி. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் இன் ப்ராக்ரஸ்ன்றது வருது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுதுன்னா இது இன் ப்ராக்ரஸ் அண்ட் டிப்ளாய்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகணும்னா நம்ம போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஹிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். லெட்ஸ் காப்பி திஸ் ஐபி அட்ரஸ் அண்ட் இங்க போயிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா ஸோ இது S3 ஆரிஜின் URL, நம்ம இது வந்து நம்மளோட கிளவுட் ஃப்ரண்ட் URL. ஓகே, ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் URL நான் என்ன பண்றேன் இங்க பேஸ்ட்னு கொடுத்துட்றேன். இதே ஐபி அட்ரஸ் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சேஞ்ச் இங்க இருக்கிற இந்த S3 AWS Amazon.com டெலீட் பண்ணிட்டு இங்க என்னோட புது டேட்டான்றது வந்து உட்கார போகுது. ஓகே டன். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஹியர் ஆஃப்டர் திஸ் இஸ் மை கிளவுட் ஃப்ரண்டோட URL. இப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்டோட URL நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு டைரக்டா எட்ஜ் லொகேஷன் வழியாக எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு என்னோட ஆரிஜினை போய் ஆக்சஸ் பண்ணும். ஸோ நவ் லெட்ஸ் செக் இட் அவுட் இட் இஸ் டிப்ளாய்ட் ஆர் நாட். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஓகே சூப்பர். ஸோ நீங்க சைட்ல பாத்தீங்கன்னாலே டிப்ளாய்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வருது. அப்படின்னா என்னன்னா நம்மளோட கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், லெட்ஸ் கோ அண்ட் ஆக்சஸ் இட். ஸோ இப்போ நம்ம கிட்ட இங்க நான் URL லிங்க் பாருங்க. இது என்னன்னா S3யோட URL. ஸோ இங்க நம்ம பேர்லயே தெரியுது S3 API-South-1. ரீஃப்ரெஷ் பண்ணா திஸ் இஸ் மை டேட்டா. நவ் லெட்ஸ் கோ பேக். நான் என்ன பண்றேன் இதை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணனா இது என்னோட கிளவுட் ஃப்ரண்டோட URL. ஃபர்ஸ்ட் வாட்டி ஆக்சஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பேக்கப் ஒரு கேட்சில என்னோட எட்ஜ் லொகேஷன் சென்னையில இருக்கிற எட்ஜ் லொகேஷன்ல மொபைல்ல இருக்கிற டேட்டான்றது இங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். ரைட், நம்ம இதுக்கும் என்ன பண்ணுவோம் டு பி இன் த சேஃபர் சைடு 2-3 வாட்டி நம்ம ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சஸ் பண்றேன், எனக்கு எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுது. இன்னொரு ஆக்சஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம டு பி இந்த சேஃபர் சைடு நான் 2 வாட்டி இந்த பேஜை நான் ஹிட் பண்ணிக்கிட்டேன் புது டேப் வழியாக. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 URL அவைலபிளாக இருக்கு. 2 URLலையும் என்னோட வெப்சைட்ன்றது காமிக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் நம்ம ஸ்டாட்டிக் டேட்டா இது ஒரு கேட்சி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம டைரக்டா போயிட்டு இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ல நான் என்ன பண்ண S3ல என்னோட ஆப்ஜெக்டை நான் டெலீட் பண்ண போறேன். இந்த index.html அப்படின்ற ஃபைலை நான் டெலீட் பண்ண போறேன். ப்ரோ ஒரு டவுட் சொல்லுங்க. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து S3 பக்கெட்லயே நம்ம அதே டேட்டா வச்சிருக்கிறோம். எட்ஜ் லொகேஷன்லயே நம்ம வந்து ஒரு டைம் அந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணி அதை நம்ம வந்து கேட்ச் எடுத்து வச்சிட்டோம். சரி, இதோட நம்ம மெயினா இது ஏன் வந்து பண்றோம்னா லேட்டன்சி அவாய்ட் பண்றதுக்கு தான் பண்றோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நம்ம 2 URL யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து எட்ஜ் லொகேஷனுக்குரிய URL, இன்னொன்னு வந்து அந்த ஆரிஜினுக்குரிய URL. இப்போ நான் வந்து என்னோட இந்த 2 URLையும் நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பிங் பண்ணா எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுமா? ஐபி அட்ரஸ் டிஃபரன்ஸ் கேக்குறீங்களா? இல்ல ஐபி அட்ரஸ் டிஃபரன்ஸ் கேட்கல, அதோட ரெஸ்பான்ஸ் டைம் டிஃபரன்ஸ். ஆமா கரெக்ட். நம்ம VPN யூஸ் பண்ணி நீங்க அமெரிக்கா போயிருங்க இல்ல வேற ஏதாவது லொகேஷன் போயிருங்க, அங்க இருந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். ஏன்னா இப்ப நம்ம சென்னை மும்பை அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஆஸ்திரேலியா டோக்கியோ அந்த மாதிரி போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே,
அப்போ நமக்கு ஒரு நம்பர்ல பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் காமிக்கும். பட் இப்போ மும்பை கிட்ட தான், சென்னையும் கிட்ட தான். ஸோ மேபி டிஃபரன்ஸ் காமிக்கலாம், பட் ட்ரை இட் அவுட், கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டெலீட் அவர் index.html. ஸோ டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபைல் டெலீட் ஆயிரும். ஸோ லெட்ஸ் permanently delete, copy and paste and delete objects deleted. இப்போ நான் என்னோட S3 ஓட URL நான் ஹிட் பண்ணா எனக்கு இப்போ ஆக்சஸ் டினைட், இப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஏன்னா எனக்கு ஆரிஜின் காலி. ஆனா நான் இப்போ போயிட்டு என்னோட இந்த URL நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா இருக்கு. நான் வேணா ரீஃப்ரெஷ் இதே URL நீங்க வேணா ஹிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேட் பாக்ஸ்லையும் போடுறேன். அண்ட் உங்களுக்கும் என்ன ஆகும்னா யூ வில் பி கெட்டிங் த டேட்டா, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ல நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ டிஃபால்ட் TTL அப்படின்றது 1 day. இந்த இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் வரைக்கும் இப்படி எனக்கு காமிக்கும். ஏன்னா நான் 1 டேன்றத டிஃபால்ட்டா நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இதை போயிட்டு TTL 1 year இல்ல 3 மாசம் 4 மாசம் அப்படின்ற செகண்ட்ஸ் கணக்குல நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் வரைக்கும் அதிகமா இருக்கும். இந்த கிளவுட் ஃப்ரண்ட் நமக்கு ஆக்டிவா அவைலபிளாக இருக்கும். ஸோ TTL முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணும்னா ஆரிஜினை போய் செக் பண்ணும். ஆரிஜின்ல வேற ஏதாவது மாத்திருக்காங்களா, ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படி மாத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணும்னா அந்த டேட்டாவை இங்க எடுத்துட்டு வந்து புதுசா எனக்கு அப்லோட் பண்ணிடும், ரைட்? ஸோ இப்போ நம்ம இங்க ரீஃப்ரெஷே பண்ணாலும் எனக்கு இந்த டேட்டான்றது அவைலபிளாக இருக்கு. ஆனா S3ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சோர்ஸே இருக்காது. ஸோ க்ளோஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா சரி we don't have our data over here, ரைட்? ஸோ இப்போ எட்ஜ் லொகேஷன் எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகுது, எனக்கு என்னோட கேட்சில எனக்கு ஒரு டேட்டா பேக்கப்பா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற ப்ரூஃபை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் எக்ஸாம்பிள்ஸ், இன்னும் இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் லெவல்ல நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் லெவல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா இப்போ S3ன்றது ரொம்ப குட்டி கான்செப்ட். S3னா என்னது? பக்கெட்டு, ஆப்ஜெக்ட், முக்கியமான விஷயம் S3ல ஸ்டோரேஜ் கிளாஸஸ், லைஃப் சைக்கிள் ரூல். இதுதான் 4 பாயிண்ட். S3ல இருந்து இன்டர்வியூ கொஸ்டின் ஏதாவது கேட்கறாங்கன்னா இதுதான் வரும். ஸோ லைஃப் சைக்கிள் ரூல் எப்படி செட் பண்ணுவீங்க, S3ல என்னென்ன ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கு, அண்ட் இன்னொரு S3ல இன்னொரு கேள்வி வரும், அது கிளவுட் ஃப்ரண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கேள்வி நான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதே மாதிரி தாங்க கிளவுட் ஃப்ரண்ட் முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்ட்ராவா இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ல நம்ம பிஹேவியர் சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஆரிஜின் அண்ட் ஆரிஜின் குரூப்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்போ நான் ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட ஆரிஜின் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் இங்க ஆட் பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கேன் என்னோட எட்ஜ் லொகேஷனுக்காக. அப்போ இந்த எட்ஜ் லொகேஷன்ல நான் இன்னும் மல்டிபிள் ஆரிஜின்ஸ் நான் வச்சுக்கணும் அப்படின்னா நான் அதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவா. டிஃபால்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆரிஜின் தான் அலோவ் பண்ணும். ஆனா இப்போ நீங்க கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆரிஜின்ஸ் வேற ஏதாவது ஒரு பக்கெட்ல வேற ஏதாவது ஒரு டேட்டா இல்ல வேற ஏதாவது ஒரு வெப்சைட் நான் என்ன பண்றேன் என்னோட எட்ஜ் லொகேஷன் நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னொரு நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு பதிலா இருக்கிற பேமெண்ட்லயே நம்ம என்ன பண்ணலாம் அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம ஆரிஜின் ஆட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆரிஜின் பாத் இப்போ வேற ஏதாவது பக்கெட் இல்ல வேற ஏதாவது லோட் பேலன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதுவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எட்ஜ் லொகேஷன்ல எக்ஸ்ட்ராவா கூடுதலா இன்னொன்னு நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். டன். நெக்ஸ்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்றதுலதான் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இங்க பாத் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த பாத் பேட்டர்ன்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபைல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் S3 பக்கெட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். S3 பக்கெட்னு நான் சொல்லியிருந்தேன்னா அப்போ S3 பக்கெட்ல என்னென்னலாம் இருக்கோ யாராவது இந்த யூசர் அந்த பக்கெட்ல இருக்க ஏதாவது டேட்டாவை ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அந்த எட்ஜ் லொகேஷன்லயும் வந்து ஒரு காப்பியாக விழுந்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது புரியலனா லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன். இப்போ நான் என்னோட ஆரிஜின்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, என்னோட பக்கெட்டை கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு பக்கெட்னா உள்ள எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வேணும்னா ஒரு ஃபோல்டர் மட்டும் கொடுத்துக்கலாம், அந்த ஃபோல்டருக்குள்ள எப்படி எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா பிஹேவியர் பாத் அப்படின்றதுல நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம்னா ஒரு பாத் பேட்டர்ன் செட் பண்ணலாம். என்ன பேட்டர்ன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஸ்டார்ன்னு இருக்குங்க. இந்த ஸ்டார்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா எனி. ஸ்டார்னா எனி. இந்த ஸ்டார் இல்ல டாட் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத ஒரு கத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இப்படின்னு ஒரு டாபிக். கிரான் டேப் இது நீங்க கிரான் டேப் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், ஜென்கின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா AWSல ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கிரான் டேப் யூஸ் பண்ணுவோம். ஐ திங்க் லாம்டா. ஸோ லாம்டான்ற கிளாஸ்ல
அந்த லாம்டாவை ஆட்டோமேட்டிக்கா நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு cron tab யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளவுட் வாட்ச்ல ஈவென்ட் ஷெடியூலர்ஸ்ல cron tab அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த cron tabனா என்ன, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது பேட்டர்ன் சர்ச்சிங், cron tabன்றது ஷெடியூலிங். ஸோ நமக்கு ஷெடியூல் பண்றதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள், நான் 6வது மாசத்துல 17ஆம் தேதியில ஈவினிங் 3 மணிக்கு இந்த சர்வரை ஆஃப் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீங்க உட்காந்து உங்க கேலண்டர்ல உட்காந்து போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஈவெண்ட் ஷெடியூல் பண்ணலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ்லயே ஈவெண்ட்னா என்னன்னா, எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸை போய் டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அந்த சொன்னேன் பாத்தீங்களா, 6வது மாசம் 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்க cron tabல தான் நீங்க போய் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க மந்த்ல 6வது மாசம் நெக்ஸ்ட் 17ஆம் தேதி எத்தனை மணிக்கு, 3 மணிக்கு. ஓகே, at 15th on day of month 17th in June. எனக்கு என்ன பண்ணுனா, எனக்கு இதை போய் ஸ்டாப் பண்ணு. அப்ப இதுதான் நம்மளுக்கு cron tab. இப்படி நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா. இங்க நீங்க இதை படிச்சு பார்த்து, இதெல்லாம் இருக்கிறத படிச்சு பார்த்து ஒரு 15 to 20 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே cron tab ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுங்க. cron tabன்றது நீங்க அங்கங்க டெக்னாலஜில யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கும் டெக்னாலஜிக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு டிஃபால்ட் ஆனது. இது எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஷெட்யூல் பண்ணணும்னாலே cron tab தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது எதுக்கு படிக்கணும்னா, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூல லினக்ஸ் கமாண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? தெரியும், எனக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க கேட்கிற கேள்விகள்ன்றது ரொம்ப ஒரு 10 கேள்வி தாங்க. இதுதான் ரிப்பீட்டடா வரும். அதுல டாப் 3 என்னென்ன? grep கமாண்ட் தெரியுமா? ஸோ அப்ப grepன்றது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சுதான் ஒர்க் ஆகும். grepன்றதுக்கு மீனிங் என்னன்னா ஃபைண்ட். இப்போ ஃபைண்டா என்ன? இப்போ ஹாய் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹாய்ன்னு இருக்கு அதெல்லாம் காமிக்குது பாத்தீங்களா, இதுதான் ஃபைண்ட். அந்த ஃபைண்ட் அப்படின்றது தான் grep கமாண்ட். நெக்ஸ்ட் செட்ன்னு இருக்கு. செட்ன்றது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹாய்ன்ற இருக்கோ அதை நான் வேற ஏதாவது ரீப்ளேஸா பண்ணு அப்படின்ற செட். இதே மாதிரி ஆக். ஸோ இந்த grep, செட், ஆக் இது 3ஆதான் நமக்கு ஃபேமஸா லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிங்க, டெவாப்ஸ் படிச்சு முடிங்க, AWS படிச்சு முடிங்க. பட் ஆனா சைட்ல எனக்கு ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு எதுவும் படிக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா எப்பவுமே படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஃப்ரீயா இருக்கும்போது ரெகுலர் டேப் அதை முடிச்ச அப்புறம் grep, செட், ஆக்கு இதெல்லாம் சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் போது, இப்ப இன்டர்வியூல இல்லைனாலும் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்குன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, வாட் யூ ஹவ் சீன் இஸ், இங்க நான் ஸ்டார்ன்ற பேட்டர்ன் அதை சொல்றதுக்காக தான் இது வந்திருந்தேன். இது வந்து டிஃபால்ட் எனிதிங் அப்படின்னு. நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க ஒரு பிஹேவியர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆரிஜின்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைல் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப எக்ஸாம்பிள், அந்த ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நம்ம கேட்சியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப எல்லா ஃபைல்ஸும் வேணாங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபைல் மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்றத நீங்க பேட்டர்ன்ல சர்ச் பண்ணலாம். டிஃபால்ட்டா உங்களுக்கு எனின்னு தான் இருக்கும். இதை நீங்க மாத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்றீங்கனாலே நமக்கு இங்க கீழே வந்தீங்கன்னா டிஃபால்ட்டா பேட்டர்ன்றது, ஒன் செகண்ட் தாண்டி போயிட்டேன். டிஃபால்ட் பேட்டர்ன்றது ஸ்டார்ன்னு இருக்கு. அப்ப எனி பேட்டர்ன் தான், நீங்க இதை சேஞ்சே பண்ண முடியாது. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஆனா நீங்க கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் உள்ள போய் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ எரர் பேஜஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ வாட் இஸ் எரர் பேஜஸ்னா, இப்போ கிளவுட் ஃப்ரண்ட்ல இப்போ உங்களோட சர்வர் டவுனா இருக்கு. ஸோ சர்வர் டவுனா இருக்குன்னா, இப்போ என்னோட வெப்சைட் ஆக்சஸ் ஆகலைன்னா, இப்போ ஏதாவது இப்போ நம்ம S3 நம்ம ஹிட் பண்ணுவோமே, இப்போ S3ல அப்படி ஒரு டேட்டாவே கிடையாது. எங்க இருக்கு நம்மளோட URL? எங்க இருக்கு? இப்போ நான் இப்படி ஒரு URL, என்னோட ஆரிஜின் URL நான் ஹிட் பண்றேன். ஆனா இப்போ என்கிட்ட ஆரிஜினே இல்லை. ஆனா ஹிட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா, இப்படி ஒரு எரர் மெசேஜ் வருது, ஆக்சஸ் டினைடு அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எரர் மெசேஜ் வருது. இதே நீங்க வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா எரர் 404 இல்ல ஃபைல் நாட் ஃபவுண்ட், பேஜ் நாட் ஃபவுண்ட், இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு எரர் வரும். அப்படி வரதுக்கு பதிலா நீங்க கிளவுட் ஃப்ரண்ட்ல என்ன செட் பண்ணலாம்னா, ஒரு கஸ்டம் எரர் பேஜஸ் நீங்க செட் பண்ணலாம். ஸோ 400 or 500 சீரீஸ்ல ஏதாவது ஒரு எரர் பேஜ் வருதுன்னா நீங்க உங்களோட கஸ்டமைஸ் எரர் பேஜஸ் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே SBIல ஒர்க் பண்றீங்க, உங்க SBIயோட சர்வர்ஸ்ன்றது அப்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நைட் எப்படி ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்க. அது 3 மணி 4 மணிக்கும் ஏதோ ஒரு யூசர் லண்டன்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் SBI வெப்சைட்டை ஆக்சஸ் பண்றாரு. அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் காமிக்கணும். என்ன மெசேஜ் காமிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்டா நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல சர்வர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ கம் பேக் ஆஃப்டர் 2 hours அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கஸ்டம் எரர் பேஜஸ் காமிக்கிறதுக்கு நீங்க கிளவுட் ஃப்ரண்ட்ல எரரை செட் பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ். And next we have something called as restrictions. Restrictionsன்றதுனா நம்ம ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ லெட்ஸ் சே இப்போ நான் ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன் எனேபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளாக் லிஸ்ட்ல
லெட்ஸ் சே நம்ம இப்ப நேபாள் அப்படின்ற ஒரு கண்ட்ரி நான் என்ன பண்றேன், பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன். அப்ப இனிமே நேபாள்ல இருந்து யாராவது என்னோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்றாங்கன்னா எட்ஜ் லொகேஷன் வழியா ரவுட் பண்ணாது, டைரக்டா ஆரிஜினுக்கு தான் ஹிட் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த எட்ஜ் லொகேஷனை யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒயிட் லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட் நீங்க பண்ணி வைக்கலாம். இப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. ரைட். ஸோ இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நீங்க எந்த கண்ட்ரி, இது கண்ட்ரி பேஸ்டு ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன், கண்ட்ரி பேஸ்ட் எந்தெந்த கண்ட்ரி யூஸ் பண்ணலாம், நம்ம ரீஜன் சிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது, கண்ட்ரி பேஸ்ட். ஸோ எந்தெந்த கண்ட்ரி யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நீங்க ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா இன்வாலிடேஷன்ஸ். ஸோ இன்வாலிடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இன்வாலிடேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ்ஸ் ஃப்ரம் த க்ளவுட் ஃப்ரண்ட் எட்ஜ் கேச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ நீங்க உங்க S3 ஆப்ஜெக்ட்ல நீங்க வெர்ஷனிங்ன்ற ஒரு டாபிக் நீங்க படிச்சிருப்பீங்க. வெர்ஷனிங்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பழைய டேட்டால நீங்க புது டேட்டாவை மாத்திட்டீங்கன்னா அது வெர்ஷன் பண்ணி வைக்கும். அப்ப அந்த பழைய டேட்டாவும் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இப்போ S3ல ஸ்டோர் என்னோட எட்ஜ் லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா நீங்க இன்வாலிடேஷன் மூலியமாக வாட் யூ கேன் டு இஸ் யூ கேன் ஃப்ளஷ் அவுட் த ஓல்ட் டேட்டா. அப்ப நம்ம எப்படி ஃப்ளஷ் அவுட் பண்றது அப்படின்றதுக்காக, ஸோ நீங்க பழைய டேட்டாலாம் நீங்க டிலீட் பண்றதுக்காக ஃபாஸ்டர் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மெத்தட் டு யூஸ் த வெர்ஷன் டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டைரக்டரி மெத்தட். ஸோ நமக்கு ரிமூவ் பண்றதுக்காக தான் இன்வாலிடேஷன்றதை செட் பண்ணுவோம். அண்ட் டேக்ஸ்ன்றது பெருசா எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம ஒரு கீ வேல்யூ பேரு இதுக்கு நம்ம கொடுத்துக்கிறதுக்காக. ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ன்ற செட்டப்பே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபாஸ்டரா ஒரு டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காக ஸோ வில் பி யூசிங் கிளவுட் ஃப்ரண்ட். இந்த கிளவுட் ஃப்ரண்ட் நம்மளுக்கு இன்டர்வியூல எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னா, ஸோ மேஜரா கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து நமக்கு கேள்விகள் வராது. ஆனா அது என்னன்னா, கிளவுட் ஃப்ரண்ட்னால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இது நமக்கு ஃபேமஸா கேட்கிற S3 பத்தின ஒரு கொஸ்டின். ஸோ S3ல தான் நம்ம அடிக்கடி நம்ம இந்த எட்ஜ் லொகேஷன்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. எங்கன்னா இப்ப நீங்க கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், S3ன்ற டாபிக் எப்படி முடிச்சிருப்பாங்க, அதுல டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா டேட்டா அப்லோட் ஆகும். எப்படி அப்லோட் ஆகுது, லேர்ன் மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப நீங்க இங்க சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன்ன்றது ஃபாஸ்டா ஒர்க் ஆகுறது எட்ஜ் லொகேஷனை பேஸ் பண்ணி தான் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன் டேக்ஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் த globally distributed edge locations in the Amazon cloud front. ஸோ அப்ப நீங்க இந்த வார்த்தையை டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன் அப்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, ஃபாஸ்டா மூவ் பண்றதுக்கு வேணா நீங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷனும் நமக்கு கிளவுட் ஃப்ரண்ட் வழியா தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு முக்கியமான டாபிக் இருக்குங்க, இதுதான் நம்மளோட கேள்வியே. என்ன கேள்வினா, S3லயும் நீங்க ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு வித் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். ஸ்டாட்டிக் கண்டென்ட்னால என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் தான் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்காக தான் மெயினா கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ அம் ஹோஸ்டிங் a வெப்சைட். இப்போ நான் எனேபிள்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் ஆகுது. இந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. ஓகே, ஸோ இப்போ நான் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் எதுவா போகும்னா, இட் வில் கோ ஒன்லி வியா HTTP. செக்யூரா போகாது, HTTPS போகாது. எஸ்ஸா போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அப்ப அவங்க கேட்கிற இன்டர்வியூ கொஸ்டினே என்ன அப்படின்னா, இது ஃபேமஸான கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. என்னன்னா, S3ல நீங்க ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த வெப்சைட்டுக்கு எப்படி HTTPS சர்டிபிகேட் வாங்குவீங்க? இதுதான் நம்மளோட கேள்வி, இன்டர்வியூ கொஸ்டின். இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் S3ல. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது கேட்கும்போது கண்டிப்பா நமக்கு ஐடியாவே இருக்காது. அப்ப நம்ம அடிக்கடி நம்ம இந்த ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போது தான் இது நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்ப கிரீன்ஸ் டெக்னாலஜில நீங்க ஜாயின் பண்ணிக்கனால என்ன அட்வான்டேஜ்னா, கான்ஸ்டன்டா பல வருஷங்களாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ஒரு லிஸ்டா இருக்கு. அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்க போய் பார்த்துட்டு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை ஓவர். ஸோ வேலை ஓவர்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க போய் ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கான ஃபேமஸா அடிக்கடி கேட்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு என்ன இருக்கு, ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கு, உங்களுக்கு கண்டென்ட் தெரியும் அப்படின்ற இன்டர்வியூல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இது நம்ம கிரீன்ஸ் டெக்னாலஜில நம்ம ஜாயின் பண்ணதுக்காக ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி நாங்களும் டெய்லி ஃபேஸ் பண்ற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்களும் அதை இது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், புதுசு புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்களோட கொஸ்டின் என்னன்னா, எப்படி ஒரு வெப்சைட், ஸ்டாட்டிக் வெப்சைட் S3 வழியா ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறத HTTPS சர்டிபிகேட் வாங்குவீங்க? இந்த ஆன்சர் இஸ் கிளவுட் ஃப்ரண்ட். அப்ப கிளவுட் ஃப்ரண்ட் வழியா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப பண்ண அதே ஸ்டெப்ஸ் தாங்க, அதே ஸ்டெப்ஸ் கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களோட S3ல இருக்கிற ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்குவீங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆப்ஷன், சாரி ரொம்ப கீழே வந்துட்டேன். ஸோ கீழே வந்தீங்கன்னா 1 செகண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸ்ல
நம்மளுக்கு இங்க ACL அப்படின்னு இருக்கு. இந்த ஏசிஎல் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க உங்களோட ஒன்னு டிஃபால்ட்டா கிளவுட்ஃப்ரண்டோட ACL நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட நீங்களே சைன் இன் பண்ணி இது ஒரு செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஓன் சைன் இன் பண்ணியும் நீங்களோட ACL நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இனிமே நீங்க ஸ்டாட்டிக் வெப்சைட் S3ல ஹோஸ்ட் பண்ணிருக்கிறத நீங்க இனிமே HTTPS அப்படின்ற வழியா உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் இஸ் வி ஹவ் லேர்ன்ட் த கான்செப்ட் ரிகார்டிங் கிளவுட் ஃப்ரண்ட். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்னா என்ன, ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ல நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டூ ஆஸ்க் மீ. நான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு புது டாபிக் நம்ம பார்ப்போம். இந்த எட்ஜ் லொகேஷன்ல போடுற ஃபைல்ஸ் வந்து அக்சஸபிளா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து நான் டைம் டு லிவ் செட் பண்றேன், அது வரைக்கும் தான் இருக்குமா இல்ல அதுக்கப்புறமும் இருக்குமா? அதுக்கப்புறம் டெலீட் ஆயிருங்க. அதான டைம் டு லிவ் ஆப்ஷன். ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்னா பழைய புதுசா வந்திருக்கான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணும். ஆரிஜின்லே இல்லைன்னா அங்கேயும் அது டெலீட் ஆயிடும். இப்போ இன்கேஸ் நான் என்னோட S3 பக்கெட்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து எட்ஜ்ல இருக்கு அப்படின்னா, நான் இங்க என்னோட S3 பக்கெட்ல வந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகுமா எட்ஜ்ல, இல்ல இங்க டெலீட் ஆனா அங்கேயும் ரெப்ளிகேட் ஆயிடுமா? இப்பதான் நம்ம அது பார்த்தோமே. S3 டெலீட் பண்ணிட்டேன் ஆனா எட்ஜ் லொகேஷன்ல இருந்துச்சுல நமக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் டைம் டு லிவ்னா என்னன்னா, இப்போ 3 days நம்ம டைம் டு லிவ்னு வச்சுக்கோங்க. ஆமா. முதல் வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் முதல் யூசர் ஆக்சஸ் பண்ணும்போது எட்ஜ் லொகேஷன்ல எதுவுமே இருக்காது. அப்ப ஆக்சஸ் பண்றாங்கன்னா ஆரிஜின்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து வந்து வச்சுக்கோ. அப்போ டைம் ஸ்டார்ட் ஆயிரும். 3 நாள் வரைக்கும் அது என்ன பண்ணும்னா ஆரிஜின்ல இருக்கா இல்லையா அதெல்லாம் அது கண்டுக்காது. டெலீட் ஆனாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க புதுசா ஆரிஜின்ல டேட்டாவை மாத்தினாலும் எட்ஜ் லொகேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகாது. எப்ப அந்த டைம் டு லிவ் முடியுதோ 3 நாள் முடியுதோ அதுக்கு அடுத்து அது என்ன பண்ணும்னா ஆரிஜினை போயிட்டு ஹிட் பண்ணும். புதுசா டேட்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். புதுசா டேட்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சுக்கும் எட்ஜ் லொகேஷன்ல. புதுசா எந்த டேட்டும் இல்ல டெலீட்டே பண்ணிட்டாருன்னா இங்கேயும் டெலீட் ஆயிடும். இங்கதான் கேக்குறேன். இப்ப நான் வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டு லிவ் வந்து மேபி 1 month மேக்ஸிமம் 1 year வரைக்கும் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? 1 year வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா விதின் 2 or 3 monthsலயே வந்து நான் சோர்ஸை வந்து டெலிட் பண்றேன் அப்படின்னா அது வந்து அந்த 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்ல சோர்ஸ்ல இல்லன்ட்டு இமிடியேட்டா டெலிட் பண்ணிடுமான்னு வெயிட் பண்ணும். எஸ். ஓகே. பட் இன் கேஸ் வேணும்னா நம்ம மேனுவலா போய் டெலிட் பண்ணிக்கலாமா? அது நம்ம கிளவுட் ஃப்ரண்ட்ல போயிட்டு நீங்க அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும் கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இல்ல நீங்க மேனுவலா ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த இங்க கேட்சி அப்படின்ற கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா அங்க பிஹேவியர்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆரிஜின் குரூப்ஸ் 1 second பிஹேவியர்ல தான் இருக்கும். இங்க இருக்கு பிஹேவியர்ல கிரியேட் பிஹேவியர் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாலிசி நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஆமா. பாலிசி செட்டிங்ஸ்ல நீங்க உங்க கஸ்டமைஸ் பாலிசில நீங்க போய் ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கான ஆப்ஷன் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலிசி நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இனிமே நீங்க ஃப்ளஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். இந்த டிஃபால்ட் அப்படியே எல்லாத்தையும் டிஃபால்ட்டா விட்டனால அது டிஃபால்ட்டாவே டைம் டு லிவ் எடுத்து வச்சிருக்கு 1 day. நம்ம அது வேணும்னா எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்றது மேனுவலா ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரோ ப்ரௌசர் கேஷிக்கும் இதுக்கும் பிஹேவியர் வந்து எஃபெக்ட் ஆகாது ப்ரோ? லைக் நம்ம ப்ரௌசர் கேஷிலையும் லைக் நம்மளோட டேட்டா வந்து உட்காந்துட்டு இருக்கோம்ல. எஸ், அது ப்ரௌசர் கேட்சி. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ரௌசர் கேட்சி இல்லைங்க. இது நம்ம என்னன்னா ப்ரௌசர் கேட்சில டேட்டா எப்படி உட்காந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அது எல்லா பேஜஸும் ப்ரௌசர் கேட்சில இருக்காது. நீங்க சேவ்னு கொடுத்தா மட்டும்தான் ப்ரௌசர் கேட்சில சேவ் ஆகும். இந்த மாதிரி பாஸ்வேர்டு சேவ் பண்றது கொடுத்தாதான் ஆகும். இப்போ இல்லாத ஒரு வெப்சைட்டை நீங்களே இப்போ ஹிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ ப்ரௌசர் கேட்சி நீங்க எப்படி மேனுவலா பண்ணுவீங்கன்னு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு எதனாலும் ஃபேஸ்புக்னாலும் அது டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். லைக் யூசர் நேமும் பாஸ்வேர்டும். ஓகே, அது வந்து திருப்பியும் போயிட்டு நம்ம கொடுக்கிற டேட்டா. இப்ப நம்ம அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்றோம். அந்த வெப்சைட் facebook.com வெப்சைட் ஆக்சஸ் ஆனாதான் நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டே கொடுக்க முடியும். யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது நம்மளோட கொடுக்கிற டேட்டா. ஆனா நான் அந்த வெப்சைட்டை நான் என்ன பண்ணேன்னா கேட்சி பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட். ஓகே, சோ அந்த லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு வெப்சைட்டே உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகாது. ஓகே ப்ரோ. லைக் URLs மட்டும் தான்.
யூஆர்எல்ஸ் தான் நம்ம அங்க யூஆர்எல் மட்டும்தானா இப்போ அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்றது நம்ம யூஆர்எல் யூஸ் பண்றோம். ஸோ பெரிய டேட்டா பெரிய லெவல்ல இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டோரி ஆகும். கேட்சி மெமரியில் அதெல்லாம் இருக்காது. ஸோ கேட்சினா என்னன்னா அது ஒரு டெம்பரரி மெமரி. அது அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்காக தான் எட்ஜ் லொகேஷன் அப்படின்னு சொல்றோம். டெம்பரரியா நான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். 3 நாள் 4 நாள் எவ்வளவு நாள் சொல்றீங்களோ அது வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடுவேன். எட்ஜ் லொகேஷன்ல வெப்சைட் ஒரு காப்பியா எடுத்து ஸ்டோர் ஆயிருக்கு லேட்டன்சிக்காக. நம்ம லேப்டாப்ல எப்பவுமே எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த வெப்சைட்டும் நமக்கு ஸ்டோரி ஆகாது. ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு 1000 வெப்சைட் பார்ப்பீங்க. அந்த 1000 வெப்சைட்ல இருக்க எல்லா வெப்சைட்டும் நமக்கு ஒரு பேக்கப் பண்றது இருக்காது. நீங்க கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது வேற. அது சும்மா ஒரு 2 லைன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். வெப்சைட்ன்றது ஒரு HTML பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு HTML பேஜ் இருக்கு. இது நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு எத்தனை லைன் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த பேஜ் மட்டுமே எனக்கு ஒரு 400 லைன்ஸ் நமக்கு 150 லைன்ஸ் கிட்ட இருக்கு. ஜஸ்ட் இந்த ஒரு பேஜ் நம்ம காமிக்கிறதுக்காக. இது ஒரே ஒரு குட்டி பேஜ் இங்க இவ்வளவுதான் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பேஜ்லாம் நீங்க பாக்குறீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சல் பண்ணி வெளியில வரும் பெரிய பேஜ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் நமக்கு என்ன ஆகாதுன்னா உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகாது. ஸோ நம்ம மேனுவலா எனக்கு இந்த பேஜை ஒரு கேட்சி பண்ணி வை, ஒரு காப்பி எடுத்து வை அப்படின்னு சொன்னா மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. Tilakraj, while creating the bucket, access can be given for HTTPS protocols as well, right? Creating the bucket create பண்ணும்போது நம்ம HTTP ப்ரோட்டோகால்ல எதுவுமே பண்ண முடியாதுங்களே? I don't think so. பக்கெட் பேரு, ஆக்சஸ், பக்கெட் வெர்ஷனிங், டாக்ஸ், அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் ஆப்ஜெக்ட் லாக்னு ஒன்று இருக்கும். அவ்வளவுதான். நீங்க ஒரு ஆப்ஜெக்டே அப்லோட் பண்ணும்போதும் HTTP ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்லாம் ஒன்று வராது. ஸோ HTTPS வரணுன்றதுக்காக தான் CloudFront யூஸ் பண்ண சொல்றாங்க. பட் S3ல HTTPS ப்ரோட்டோகால்ஸ் நமக்கு கொடுக்கவே முடியாது. பக்கெட்டுக்கும் S3க்கும் நெட்வொர்க்கிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. சூப்பர். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம CloudFront அப்படின்ற ஒரு சிம்பிள் ரொம்ப ஈஸியான டாபிக், S3 மாதிரி ஒரு குட்டி டாபிக். அந்த குட்டி டாபிக்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம டேட்டா ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட். நீங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்க, அது உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ண போறாங்க. அந்த லெவல்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. குட்டி குட்டியா நீங்க ஒரு உள்ளூர்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தரீங்க, அவங்க கம்பெனிக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எட்ஜ் லொகேஷன் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்ப டிபெண்டிங் ஆன் தி ஸ்கேல் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் நம்மளுக்கு CloudFrontன்றது நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த CloudFront நம்ம டெலீட் பண்றதும் பார்த்துடலாம். Simply go and click disable. First disable ஆகும். அது டிசேபிள் ஆகி முடிச்ச அப்புறம் தான் நீங்க என்ன ஆகும்னா டெலீட்டே பண்ண முடியும். இது இன் ப்ராக்ரஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஆகும்னா அது டெலீட் ஆகும். ஸோ அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ற கேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ அண்ட் டாக் அபவுட் கிளவுட் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். ஸோ வாட் இஸ் கிளவுட் ஃபார்மேஷன் இஸ், இப்போ கிளவுட் ஃபார்மேஷன்ற வார்த்தை எதுக்கு அடியில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இட் கம்ஸ் அண்டர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லெட்ஸ் வெயிட் அ ஃபியூ செகண்ட்ஸ். Okay, so it comes under an example of IaaC. So IaaC. So IaaC na enna அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க IAS, PAS, SAS அப்படின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட் லெட் மீ கட் திஸ் கோட் இங்கே பேஸ்ட். ஓகே, ஸோ நீங்க IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம புதுசா IaaC அப்படின்னு நான் கொண்டு வரேன். இதுக்கு பேர் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் STRUCTURE as a code. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code